Assalamu alaikum. Welcome to my channel Mom's Kitchen Sri Lanka. I hope you are doing well. I'm Shihara. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி வந்து வேர்ம்சிலி பாயசம். இது வந்து சேமியா பாயசம் என்று சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம்னது தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீட்டில் வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னு சொன்னால் இதை உங்களுக்கு குயிக்காக செய்து கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து நான் நட்ஸ் சேர்த்துருக்கேன், டேட்ஸும் சேர்த்துருக்கேன். இல்லாட்டி நீங்கள் ரைசின்ஸ் எல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கீயை வந்து நான் இதில் கீயில் நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி இதை நான் செய்திருக்கேன். இதுக்கு மில்க்கும் சேமியா அதுவும் தான் தேவைப்படும். அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மாம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் கீ சேர்த்துக்கொள்கிறேன். 1/4 கப் கீ சேர்த்துக்கொள்கிறேன். இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. கீ வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்கள் காடமும் சேர்த்துக்கொள்ளுங்க. காடமும் நல்லா இடிச்செடுத்து இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து கஜுவும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இல்லாட்டி ரைசின்ஸும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து ரைசின்ஸுக்கு பதிலாக வந்து டேட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகக்குள்ள நான் இதெல்லாம் சேர்த்துக்கொள்கிறேன். இதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்குள்ளே நான் வந்து ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். நல்லா இடித்து கொள்ளுங்க. இடித்து எடுத்து இதில் சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் இதை நீங்கள் கஜு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நீங்கள் இதில் கீழே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும் வரைக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொள்ளுங்க. இப்போ இதை நீங்கள் இதை செய்துட்டு இதை ஒரு சைடில் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. இதே பேனில் தான் நம்ம வந்து சேமியா வந்து நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி போட்டு நீங்கள் இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க வேறு ஒரு பிளேட்டில். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இப்போ இதை நான் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நான் சேமியாவை சேர்த்துக்கொள்கிறேன். 1 கப் சேமியா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் செய்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க சேமியா வேர்ம்சிலியை. இதை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதே கீயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இது நீங்கள் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேர்ம்சிலி வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது நான் எடுத்தது இந்த பிராண்ட் வந்து இப்படித்தான் இருந்துச்சு. இதை நல்லா ஃப்ரை பண்ணி இந்த கீயில் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சாஃப்டாகும் வரைக்கும் நீங்கள் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கீயில். இப்போ நான் மில்க் வந்து 4 கப் மில்க் சேர்க்க போகிறேன். இப்படியான ஒரு சட்டியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்கள் நான்ஸ்டிக் இருந்தால் அதை நீங்கள் நான்ஸ்டிக் பேன் இருந்தால் நீங்கள் அதுலேயும் நீங்கள் செய்து கொள்ளலாம். நான் இப்படியான சட்டியை நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ வந்து நான் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன். 4 கப்ஸ் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த 4 கப்ஸ் மில்க்குக்கு 1 கப் சேமியாவை சேர்த்துக்கொள்ளுங்க வேர்ம்சிலியை. இது நல்லா பாயில் ஆகல நீங்கள் வந்து சேமியாவை நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இது பாயில் ஆகிட்டு வருகுது. இந்த டைமில் வந்து நம்ம சேமியாவை ஆட் பண்ணினா ஓகே. இந்த பாலை நீங்கள் நல்லா காய்ச்சி எடுக்கணும்.
இப்போ நம்ம வந்து சேமியாவை இதில் ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 4 கப் மில்க்குக்கு 1 கப் சேர்த்தா போதும். இப்போ நான் கொஞ்சம் 2 கப் மில்க்கை இதில் சேர்த்துருக்கேன். பிறகு வந்து நம்ம மிச்சம் 2 கப்பையும் பிறகு சேர்ப்போம். இப்போ இதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இந்த மில்கோட இதில் வந்து இது நல்லா சாஃப்டாகிட்டு வரும். இது நல்லா கொதிச்சு இதில் கொஞ்சம் சாஃப்டாகிட்டு வரும் டைமில் நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. 1/2 கப் சுகரை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு சுகர் வந்து குறைவாக இருக்கும்னா நீங்கள் குறைச்சி போட்டுக்கொள்ளலாம். இப்போ மிச்சம் மீதியாக இருந்த நான் மில்கையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த டைமில் நான் சுகரை நான் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சில பேருக்கு வந்து சுகர் வந்து கூடுதலாக ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியானவங்க நீங்கள் சுகரை வந்து குறைச்சி போட்டுக்கொள்ளலாம், ரெடியூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சுகரை நீங்கள் ஆட் பண்ணினா போதும். அது உங்களோட விஷ். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகி இதில் அந்த சேமியாவெல்லாம் நல்லா வந்து இறஞ்சி இந்த நல்லா சாஃப்டாகிட்டு வரும். இப்போ வந்து நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கஜு, டேட்ஸ், காடமம் இதெல்லாம் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதை பாயில் பண்ண விடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது கொஞ்சம் சாஃப்டாகிட்டு வருது. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் சஃப்ரானும் சேர்த்துக்கொள்ளலாம். அதை வந்து நீங்கள் மில்கில் வச்சு சோக் பண்ணினதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நல்ல கலரை கொடுக்கும். நான் இதை கடைசியில் நான் சேர்க்கேன் சஃப்ரானை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கொஞ்சம் பாயில் பண்ண விடுங்க. இப்போ இது நல்லா இப்போ கொஞ்சம் பாயில்ட் ஆகிட்டு கொஞ்சம் வருது. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக நீங்கள் செய்து கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் லூஸாக வேணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை நான் கொஞ்சம் திக்காக நான் இதை செஞ்சுருக்கேன். இப்போ நான் சஃப்ரானையும் இதில் சேர்த்துருக்கேன். நான் இந்த பதத்தில் இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விரும்பினோம்னு சொன்னால் இந்த நீங்கள் கொஞ்சம் மில்கை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் லூஸ் ஆக்கி கொள்ளலாம். இப்போ இது செட் ஆகிட்டு நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நீங்கள் ஃப்ளேமை நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இதை ஹாட்டாக சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் இதில் இந்த சூப் பவுலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். இப்படியான பவுலில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து கொள்ளுங்கள். இப்போ வந்து நீங்கள் இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா ஹாட்டாக இருக்குது. நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து இதில் இருக்கிற டேட்ஸ், கேஷ்யூ எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் நல்ல க்ரீமியாகவும் இருக்கும். மில்கெல்லாம் சேர்ந்து நல்லா க்ரீமியாகவும் இருக்குது. இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சேனலை பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மாம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா. என்ன மற்ற சேனல் ஷியாராஸ் கிச்சன், டேஸ்டி ஃபுட் இந்த சேனலுக்கு கீழே தான் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.